குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் தமிழகத்தில் அதிமுக ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாமல் படுதோல்வியை சந்தித்தது. இதனால் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் தோல்வி குறித்தும் 2026 சட்டசபை தேர்தல் குறித்தும் தொகுதி வாரியாக கட்சி நிர்வாகிகளுடன் தொடர் ஆலோசனைக் கூட்டம் நடத்துகிறார். அந்த வரிசையில் ராமநாதபுரம் லோக்சபா தொகுதிக்கான ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. காலை 10 மணிக்கு தொடங்கிய ஆலோசனைக் கூட்டம் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேல் நீடித்ததாம். இதுவரை நடந்த கூட்டங்களில் மிக நீண்ட நேரம் நடந்தது ராமநாதபுரம் தொகுதிக்கான கூட்டம்தானாம். ராமநாதபுரத்தில் அதிமுக எப்படி டெபாசிட் இழந்தது? 1 லட்சத்தை கூட தாண்டாத அதிமுக ஓட்டு, தனி சின்னத்தில் போட்டியிட்ட ஓ பன்னீர்செல்வம் எப்படி 3 லட்சத்திற்கு மேல் ஓட்டு பெற்று 2ஆம் இடம் பிடித்தார்? கட்சி நிர்வாகிகளின் செயல்பாடு போன்ற பல்வேறு விஷயங்கள் பெரும் விவாதமாக அமைந்ததாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக முக்குலத்தூர் சமூக ஓட்டு இல்லாமல் தென் மாவட்டங்களில் தேர்தல் வெற்றி என்பது கடினம் என அதிமுக நிர்வாகிகள் பேசத் தொடங்கினர். ஒரு கட்டத்தில் ஓ பன்னீர்செல்வம் சசிகலாவை மீண்டும் கட்சியில் இணைப்பது குறித்து நாம் பரிசீலிக்க வேண்டும் என ஓப்பனாகவே வலியுறுத்தினார்களாம். ஒற்றை தலைமை விவகாரம் தொடங்கியது முதல் லோக்சபா தேர்தல் வரை எடப்பாடி முன்னிலையில் OPS சசிகலா ஆதரவு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டதில்லை. ஆனால் தொடர் தோல்விகள் அதிமுக நிர்வாகிகளை இப்படி பேச வைத்திருக்கிறது. ராமநாதபுரம் தொகுதி குறித்த விவாதத்தில் இந்த கருத்துக்கள் வரும் என்பதை பழனிசாமி எதிர்பார்த்ததுதான். நிர்வாகிகளுக்கு பதிலளித்து பேசிய அவர், அதிமுக ஓட்டுகள் எங்கு சிதறின என்பதை கண்டறிந்து அடுத்து வரும் உள்ளாட்சி மற்றும் சட்டசபை தேர்தலுக்குள் கட்சியை அடிமட்ட அளவில் இன்னும் வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும். கட்சியை சீரழிக்கும் எண்ணம் கொண்ட ஓ பன்னீர்செல்வத்திற்கு கட்சியில் என்றும் இடமில்லை. சசிகலாவை கட்சியில் இணைப்பது குறித்து பிறகு பேசிக் கொள்ளலாம் என முடித்துக் கொண்டாராம். எப்போது சசிகலா OPS தினகரன் குறித்த பேச்செடுத்தாலும் தீர்க்கமாக நோ சொல்வதுதான் பழனிசாமியின் வழக்கம். ஆனால் இன்று சசிகலா இணைப்பு குறித்த ராமநாதபுரம் தொகுதி நிர்வாகிகளின் தொடர் அழுத்தத்துக்கு உடனடியாக நோ சொல்லாமல் பிறகு பேசிக் கொள்ளலாம் என்றதாக கூறப்படுவது அதிமுக வட்டாரத்தில் புதிய அனலை கிளப்பியிருக்கிறது.